Maxwell ஒத்துக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் trigonometric function. ஸோ இன்வர்ஸ் trigonometric function ஃபர்ஸ்ட்டு இன்வர்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் x2 y நம்ம போடுறோன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் y2 x இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நம்ம முதல் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் என்னவாக இருந்திருக்கணும்? 1 இருந்திருக்கணும், on 2 இருந்திருக்கணும். அதை தான் நம்ம பைஜெக்டிவ்னு படிச்சிருக்கோம். 1 இருக்கும், on 2 இருக்கணும்னா என்ன அர்த்தம்? domain is equal to range இருக்கணும், 1-to-1 ஃபங்க்ஷனாகவும் கோடொமைன் is equal to range இருக்கணும், 1-to-1 ஃபங்க்ஷனாகவும் இருந்திருக்கும். அப்போ தான் நம்ம அதாவது இன்வர்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த டொமைனில் என்ன பண்ணியிருந்தோம்? ஆங்கிள்ஸ் டு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் போட்டிருந்தோம். ஸோ இப்போ இதில் நியூமெரிக்கல் வேல்யூஸ் டு ரேடியன்ஸ்ன்னு போட போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ரேஞ்சாக இருந்த -1 தான் இங்கே டொமைன். அப்போ ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம சைன் ஃபங்க்ஷன் எப்படி எடுத்தோம்? சைன் ஃபங்க்ஷன் வந்து 0க்கு 0 இப்படி எடுப்போம், சரிங்களா? ஸோ இப்போ எடுத்த வேல்யூவிலே நம்ம 0 எடுக்க வேண்டாம், அதுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் இப்படி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூ எடுத்துப்போம். இந்த வேல்யூ ரிப்பீட்டட், நம்ம 0ல் எடுக்கல, மேக்ஸிமம் இங்கே -1 இங்கே 1. அப்போ இது எந்த இடம்? -π/2 இங்கே π/2. ஸோ அப்போ நம்மளோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -π/2 to π/2 இந்த வேல்யூஸ். இதுதான் நமக்கு ரிப்பீட் ஆகாமல் நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ. அகெயின் இந்த இடத்துலேருந்து இங்கே. ஸோ யூனிவர்சலுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன், -π/2 to π/2. செகண்ட் காஸோட நம்ம இன்வர்ஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அங்கேருந்த ரேஞ்ச் தான் இங்கே இருக்கிற டொமைனு. ஸோ டொமைனுக்கு எடுத்துட்டோம். இப்போது இங்கே காஸ் எப்படி எடுப்போம்? நம்ம காஸ் வந்து 0ல் மேக்ஸு, அப்புறம் π/2ல் 0, திரும்ப π/ல் மேக்ஸு. ஸோ அப்போ இந்த இடத்துல யூனிவர்சலாக நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இங்கே ரேஞ்ச் என்னவாக இருக்குது? க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் 0 to π. நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ் என்ன எடுக்கணும்? tan இன்வர்ஸு நமக்கு ரியல் நம்பர்ஸு. இந்த இடத்துல நம்மளோட இன்டர்வல் சைன் இன்டர்வல் வந்து ஓப்பன் இன்டர்வலாக வச்சுக்கிறோம், ஓகேவா? ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு கொசிகண்ட் எங்கே எடுக்கணும்? கொசிகண்ட் இதை லெஸ் க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருந்ததை ஓப்பன் இன்டர்வலாக மாற்றிட்டு நமக்கு இங்கே சைனோட வேல்யூவில் சைன் எப்போ -π/2 நடுவில் இருக்கிற இந்த 0வை எடுத்துடுறோம். ஏன்னா 0வுக்கு ரேஞ்ச் கிடையாதுல்ல, ஸோ அதனால் அதை எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் சீக்கண்ட் என்ன எடுக்கிறோம்? அதே தான் ரேஞ்ச் இருந்தது இங்கே டொமைனாக மாற்றியாச்சு. இங்கே 0 to π. காஸ் எங்கெல்லாம்? -π/2. ஏன்னா 0 to π எடுக்கிறோம்ல, ஸோ ரிமூவல் ஆஃப் π/2 இந்த இடத்துல இருக்கிறத விட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு காட் இன்வர்ஸ் என்னது? ரியல் நம்பர்ஸ். இங்கே ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0 and π.